தமிழ்நாட்டுல ஜாதி ஆணவ படுகொலைகளை தடுக்கும் வகையில தனிச்சட்டம் இயற்றுவது தொடர்பாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட இருக்கிறதா ஒரு தகவல் வெளியா இருக்குது. இதுக்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பும் ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல கடந்த சில ஆண்டுகளாகவே ஜாதி ஆணவ படுகொலைகள் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்குது. ஒரு ஜாதி ஆணவ படுகொலை நடக்குதுன்னா உடனே பல்வேறு தரப்பு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதுக்கு தடுக்கணும்னு அரசுக்கு கோரிக்கை வைப்பாங்க. அது மாதிரி போராட்டம் நடத்துவாங்க. ஆனா அடுத்த சில வாரங்கள்லயே அந்த பிரச்சனையை மறந்துட்டு வேறு வேறு பிரச்சனைகளுக்கு போயிடுவாங்க. இதுதான் தமிழ்நாட்டுல கடந்த சில ஆண்டுகளாகவே நடக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்குது. இது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் விவாதிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இத்தகைய காலகட்டத்துல தான் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் பாத்தீங்கன்னா நெல்லையில இந்த ஐடி ஊழியர் கவின் அப்படிங்கிற ஒரு ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். அவர் ஒரு மாட்டு சாதி பெண்ணை காதலிச்சார் அப்படிங்கிற ஒரு குற்றத்துக்காக அந்த பெண்ணின் சகோதரரை இந்த கவினை வெட்டி கொலை செய்தார். இதுல இரு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா கவின் ஒரு நல்ல வேலையில இருந்தாரு, நல்லா சம்பாதிச்சாரு, அவங்க குடும்பமும் நல்ல வெற்றி செட்டில்டு, அப்படி இருக்கும்போது ஏன் அது போன்ற காதலை இது பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கவின் தரப்புக்கு ஆதரவா ஒரு சிலர் கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுர்ஜித்தை வேற யாரோ தூண்டி விட்டுட்டாங்க, அவர் ஜாதி வெறியை ஊட்டியிருக்காங்க, அவரு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா இருந்தவர், அவர் ஒரு மாநில அளவுல விளையாடக்கூடிய ஒரு வீரர், இந்திய அளவுக்கு போவாரு, அதுக்கப்புறம் உலக அளவுல புகழ் பெறக்கூடிய ஒரு சுர்ஜித்தோட வாழ்க்கை இந்த மாதிரி போனதுக்கு அவர் மேல ஊட்டப்பட்ட தூண்டுதல், அவரை தூண்டி விடப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி சுர்ஜித்துக்கு ஆதரவாக இது பண்ணாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த ஜாதி ஆணவ படுகொலைகளை நியாயப்படுத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இத்தகைய ஒரு சூழ்நிலையில தான் இந்த பரிதாபங்கள் சேனல்ல கோபி சுதாகர் சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு காணொலி வெளியிட்டாங்க. அதுல விரிவா இந்த ஜாதி ஆணவ படுகொலைகள்னால எப்படி நடக்குது, எப்படி தூண்டப்படுறாங்க, இளைஞர்கள் எப்படி ஜாதி வெறி ஊட்டப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. ஏன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு நாங்க தான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லாத ஜாதியே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஜாதியுமே சொல்றாங்க நாங்க தான் ஆண்ட பரம்பரை, நாங்க தான் ஆண்ட பரம்பரை அப்படிங்கிறாங்க. ஆனா இப்படி சொல்லக்கூடிய எல்லா ஜாதியிலுமே 90% பேர் வறுமை கோட்டுல தான் இருக்கிறாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு 10% பேர் தான் வறுமை கோட்டுக்கு மேல இருக்கிறாங்க. அதுலயும் பெரிய அளவுக்கு உயர்ந்து பெரிய பொருளாதாரம் சொத்து இதுல எல்லாம் வளர்ந்தவங்க அப்படின்னா 1 இல்ல 2% பேர் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க. பெரும்பாலானவங்க பாத்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இல்ல பொருளாதாரத்துல ரொம்ப நெருக்கடியா இருக்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்ணாங்கன்னா தாங்க தான் ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற ஒரு பேர்ல பண்ணி இப்படி கெத்து காட்டிட்டு சுத்துறதுங்கிறது ஒரு இதா இருக்குது. இத்தகைய சூழல்ல பாத்தீங்கன்னா கோபி சுதாகர் அதை வெட்ட வெளிச்சமா என்ன நடக்குது, இந்த பொருளாதாரம் எப்படி, அவங்களோட பொருளாதார சூழல் எப்படி இருக்குது, அவங்க எப்படி எல்லாம் தூண்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா கூட அவங்க இந்த ஜாதி பெயரால எப்படி எல்லாம் ஒரு சிலவர்கள் தூண்டுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான சாதிகள் என்ன பண்றாங்கன்னா தங்களுக்கு இடஒதுக்கீடு வேணுங்கிறத ஒரு இதா இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா ஜாதியிலையுமே பொருளாதார சிக்கல்ங்கிறது இருக்குது. எல்லா ஜாதி மக்களுக்குமே இந்த வறுமைங்கிற ஒரு இதை இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தங்களுக்கு வேலை வாய்ப்பு, கல்வி இதுல இடஒதுக்கீடு கிடைச்சாதான் தங்கள் சமூகம் முன்னேறும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சிலர் போராட்டம் நடத்துறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இது வரவேற்கத்தக்கதா இருக்குது. ஏன்னா தங்கள் சாதியினரை வளர்த்தெடுக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி விஷயங்களை செய்யறது வரவேற்புக்குரிய விஷயம். ஆனா அதுக்கு நேரடியா ஒரு சிலவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தேவையில்லாம அந்த அந்த ஜாதியில இருக்கக்கூடிய அடிமட்டத்துல இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை வளர்த்தெடுக்கிறதுக்கு அவங்க கல்வி, வேலை வாய்ப்பு இதுல முன்னேறுவதற்கு எந்த உதவியும் செய்யாம வெறுமனே ஜாதி பெயரை சொல்லி ஜாதியை மட்டும் ஊட்டுறதே வேலையா வச்சுட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ணா நல்ல படித்த இளைஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி அமைப்புகள்கிட்ட சிக்கி என்ன பண்ணாங்கன்னா ஜாதி வேர்ல ஊருக்கு போய் ஜாதியை வளர்க்கறதுக்கான ஒரு வேலையில இருக்காங்க. ஆனா அந்த ஜாதியை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாம வேற விதமா தவறா அதை வழி நடத்திட்டு இருக்காங்க. ஒரு சிலர் படிப்பே படிக்காம நான் ஜாதி தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க நடந்துகிட்டு இருக்காங்க. இத்தகைய விஷயங்கள் எல்லாம் இந்த கோபி சுதாகர் இந்த சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற இந்த வீடியோ மூலமா ரொம்ப அப்பட்டமா எல்லாத்தையுமே வெளிப்படையா சொல்லியிருப்பாங்க. இதுக்கு பல்வேறு தரப்பினர் பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஒரு சில பேர் விமர்சனம் செய்தாலும் பல்வேறு தரப்பினரும் என்ன பண்ணாங்கன்னா ஆதரவு தான் கொடுக்குறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதி அமைப்புகளும் எல்லா ஜாதிகளும் என்ன பண்ணாங்க நாங்க தான் ஆண்ட பரம்பரை அப்படிங்கறதுனால இந்த
சோசியல் மீடியாவிலுமே இது தரமான சண்டை நடக்குது. இந்த ஒரு ஜாதி வந்து அவங்களதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றது, அவங்க வந்து இல்ல இல்ல உங்களதான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே இது இந்த கோபி சுதாகரோட இந்த சொசைட்டி இப்ப அவங்க வீடியோ வச்சு 2 பேரும் மோதிக்கிட்டு இருக்காங்க. இதை யார சொன்னாலும் அதுல இருக்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி எவால்வேட் ஆகுறது, நம்மளோட சமூகத்தை வந்து எப்படி வளர்த்தெடுக்கிறது, கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்துல எப்படி வளர்த்தெடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி சிந்திக்காம இது அவனைதான் சொன்னான் இவனதான் சொன்னாங்கிற ஒரு சண்டை தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சிருக்காங்க. என்னன்னா, தமிழ்நாட்டுல சாதி ஆணவ படுகொலைகளை வந்து எல்லா ஆட்சியிலுமே நடக்குது அப்படிங்கறதுனால இது தடுக்கிறதுக்கு தனி சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே எஸ்சி எஸ்டி பாதுகாப்பு சட்டம் இருந்தாலும் அதன் மூலமா அந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க முடியல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா இருக்குது. இன்னொரு எஸ்சி எஸ்டி தடுப்பு பாதுகாப்பு சட்டம் வந்து ஒரு தரப்புக்கு ஆதரவா இருந்தாலும் இன்னொரு தரப்புக்கு வந்து எதிராக அது வந்து பயன்படுத்தப்படுது. அதாவது பொய் புகார்கள் அளிக்க இந்த எஸ்சி எஸ்டி பாதுகாப்பு சட்டத்தை பல்வேறு பேர் தவறா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சோ இந்த எஸ்சி எஸ்டி பாதுகாப்பு சட்டம் வந்து ஒரு பயனில்லாத சட்டம் சொல்லிட்டு இரு தரப்பிலுமே சொல்லப்பட்டு இத்தகைய சூழ்நிலை தான் நம்முடைய இவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி இவங்க எல்லாம் வந்து அந்த கட்சி தலைவர்கள் ஸ்டாலினை சந்திச்சு ஜாதி ஆணவ படுகொலைகளை தடுக்கிறதுக்கு தனிச்சட்டம் இயற்றணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இத்தகைய சூழல்ல வரக்கூடிய ஆகஸ்ட் 14 தமிழக அமைச்சரவை கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல இந்த ஜாதி ஆணவ படுகொலையை தடுக்கிறதுக்கு தனிச்சட்டம் இயற்றலாமா அப்படின்னு தொடர்பா ஆலோசனை நடத்த இருக்கிறதுக்கு. அப்படி ஆலோசனை நடத்தப்பட்டாலும் தேர்தலுக்கு முன்பு அது வந்து டிராப்ட் செஞ்சு சட்டத்தை ஏற்றுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. ஏன்னா அதிமுகவிலையும் சரி திமுகவிலையும் சரி பல்வேறு ஜாதி கட்சிகள் இருக்கிறாங்க. அதுல வந்து ஆண்ட பரம்பரைன்னு சொல்ற எல்லா கட்சியுமே ஆண்ட பரம்பரைன்னு தான் சொல்றாங்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எங்களை குறிவைத்து இந்த ஜாதி ஆணவ படுகொலை எதிரான சட்டத்தை வந்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இப்பவே முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தேர்தலுக்கு நெருங்குற சமயத்துல இப்படி ஒரு சட்டத்தை இயற்றினா நம்மளுக்கு வந்து வாக்கு விழுமா அப்படிங்கிற ஒரு கழகத்திலையும் திமுக தலைமை இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால இப்ப கூட்டணியில இருக்கக்கூடிய இது விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக அந்த ஆகஸ்ட் 14 நடைபெற இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவை கூட்டத்துல ஒரு முடிவு எடுத்துட்டு டிராப்டை மட்டும் ரெடி பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதை இயற்றுவது குறித்து நம்ம முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திமுக தலைமை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பக்கம் அதிமுக இது தொடர்பா எந்த பேச்சுமே பேசுற ஜாதி கவின் கொலைக்கு வந்து கண்டனங்கள் தெரிவிச்சாங்களே ஒழிய இந்த ஜாதி ஆணவ படுகொலை தடுக்கிறது தொடர்பாக சட்டம் இயற்றணும், அது பண்ணணும் இது பண்ணணும் எந்த இதுவுமே எந்த ஒரு கருத்தையுமே முன்வைக்கல. இதுவும் பாத்தீங்கன்னா பல்வேறு கட்சிகளுக்கு ஒரு கலக்கத்தை கொடுத்திருக்குது. இருந்தாலும் இந்த திமுக ஆட்சியில மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்த சட்டம் இயற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத விட அதிமுக வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சட்டத்தை இயக்க மாட்டாங்க அப்படிங்கிறது திமுக கூட்டணி கட்சிகளோட ஒரு குற்றச்சாட்டா இருக்குது. இருந்தாலும் வந்தீங்கன்னா இந்த கட்சிகளை வந்து இது பண்றது சமாதானப்படுத்துறது என்ன விதமான நடவடிக்கைகளை வந்து திமுகவும் சரி அதிமுகவும் எடுப்பாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.